ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் வருது. இந்த ரெக்கார்டிங் நான் ரொம்ப யோஜனை பண்ணி போடுற ரெக்கார்டிங். என்ன காரணம் கேட்டா, ஒரு வாரம் 10 நாளா நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். அதுல ரொம்ப குஹ்யமா வைக்கப்பட வேண்டிய மகாஷோடசி ஸ்ரீவித்யை பத்தி நிறைய பேர் போடுறா, மந்திரத்தையும் போடுறா. இது நீங்க ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு போடுறா. இது எந்த அளவில் அவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா இல்லை அவளுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைக்கணும்னு பண்றாளான்னு தெரியல. எதனாலன்னா இந்த ரெண்டு மந்திரங்களும் ரொம்ப குஹ்யமாக வைக்கப்பட வேண்டிய மந்திரங்கள். அதே மாரி ஒருத்தர் பராஷோடசி பத்தி எல்லாம் பேசுறார். ரொம்ப சங்கடமா இருக்கு, வேற எதுனாலே இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எவனுக்கு கடைசி ஜென்மான்னு சொல்லப்படுறதோ அப்ப மட்டும்தான் அவனுக்கு இந்த மந்திரம் வாய்க்கும். பஞ்சதசாட்சரிங்கிற ஸ்ரீவித்யா மந்திரம் வாய்க்கிறன்னா அவனோட கடைசி ஜென்மாலம் அல்லாம வரவே வராது, கிடைக்கவும் கிடைக்காது. அது தலகுப்புற நின்னாலும் அவளால அது கிடைக்காது. அப்படி இருக்கிறத ரொம்ப சர்வ சாதாரணமா யூடியூப்ல ஏற்றி அந்த மந்திரங்களை போட்டு அது ஒரு 1 ஹவரோட ஜபத்தை போட்டு அதுல சில கமெண்ட் எல்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப நன்னா இருக்கு, எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சது அப்படி இப்படின்னு போடுறா. அதெல்லாம் நடக்காத விஷயம். எதனாலன்னு கேட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன வழிமுறை? இது குரு மூலமா அல்லாம இந்த மந்திரத்தை வாங்க முடியாது. சரி, அடுத்தது அந்த குருவுக்கு பரம்பரை இருக்கணும், அது முக்கியம். பரம்பரை இருந்தா தான் இந்த மந்திரம் வேலை செய்யும். இதுக்கு முன்னாலேயும் பல ரெக்கார்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரங்கள் எல்லாம் அம்பாள் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு ஆளுக்குத்தான். அவர் யாருன்னு கேட்டா, சரியானந்தநாதர் அப்படிங்கிற சதாசிவனுக்கு மட்டும்தான் அம்பாள் இந்த மந்திரங்களை கொடுத்திருக்கா. வேற யாருக்கு இந்த மந்திரங்களை கொடுக்க கிடையாது. சோ அவரிலிருந்து பரப்பப்பட்டதுதான் இந்த மந்திரங்கள். இன்னொரு இடத்துல நான் பார்க்கிறேன், அவ இல்ல இல்லை அம்பாளை குருவா ஏத்துக்கலாம். அதெல்லாம் எத்தனையோ கோடிகள்ல ஒருத்தனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அது சிவனை குருவா ஏத்துக்கலாம். அப்படி வந்தா கூட அதுலயும் சில நிபந்தனைகள் எல்லாம் உண்டு. என்னன்னு கேட்டா, இப்ப சிவனையே குருவா எடுத்துனா கூட அந்த பகவான் உங்க மேல கனிஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லி தரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் பஞ்சாட்சரத்தை வச்சு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அம்பாளோட அந்த மந்திரம் வராது. அம்பாளோடு இந்த மந்திரம் வரணும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு கடைசி ஜென்மாவா இருந்தாலே ஒழிய இந்த மந்திரம் கிடைக்காது. இது என்னோட குருநாதர். அதே மாதிரி உபாசகால் நிறைய பேரோட நான் இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவன். அவாமுகமாத்தான் இதெல்லாம் நிறைய தெரிய வந்திருக்கு. இப்ப இந்த பதிவு ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்கு.
பிறந்த குழந்தைக்கு வந்து நீங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட முடியாது. பிறந்த குழந்தைக்கு நீங்க பிரியாணி ஊட்ட முடியாது. பிறந்து விழுந்த குழந்தைக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும்? தாய்ப்பால் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மந்திரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறை இல்லாம இந்த மந்திரத்து பக்கம் போக முடியாது. எடுத்த உடனே யாராவது 15வது மாடிக்கு போயிட முடியுமா? முடியாது. முதல்ல லிப்ட்ல ஏறணும். லிப்ட் கதவை திறந்து லிப்டுக்குள்ள ஏறி அந்த எத்தனாவது மாடிக்கு போகணுமோ அத்தனாவது மாடியோட பட்டனை தட்டி விடணும். ஒவ்வொரு நிலையாத்தான் அந்த லிப்ட் மேல போகும். சரி, 2வது மாடிக்கு போகணும், படிப்படியாத்தான் ஏறி போகணும், வேற வழியில் லிப்ட் இல்லை. நீங்க எடுத்த உடனே ஒரே ஜம்பில் வந்து 2வது மாடிக்கு போயிடுவேளா? மாட்டேன். எப்படி போகணும்? ஒவ்வொரு படிக்கட்டாத்தான் ஏறி போகணும். இந்த ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதே அதுக்கு எத்தனை காலம் எடுக்கும் அப்படிங்கறது ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். ஏன்? எடுத்த உடனே இந்த மந்திரத்தை யாரும் கொடுத்துட மாட்டான். முதல்ல வந்து விநாயகரோட மந்திரத்தை கொடுப்பா, அதனோட இத்தனை லட்சத்தை ஜபம் பண்ண சொல்லுவா. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்தை கொடுப்பா. இப்படி படிப்படியாத்தான் அந்த பஞ்சதசாட்சரிங்கிற அந்த மந்திரம் பக்கமே போய் சேர முடியும். எதனால அப்படி? மந்திரத்துக்கு ஒரு விலாசிட்டி உண்டு. அந்த தாக்கத்தை தாங்கணும் அப்படின்னா உங்க உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது நீங்கள் புதுசா ஒரு இடத்துக்கு போற, வட இந்தியா போறேன்னே வச்சுக்கோங்களேன். வட இந்தியால போனா அவ வந்து 99% வந்து கடுகு எண்ணெயில தான் சமையலே பண்ணுவா. நம்ம தெற்கிந்தியாவில் இருக்கிறவா வந்து ஒன்று தேங்காய் எண்ணெயா இருக்கும், இல்லை பாம் ஆயில் இருக்கலாம், இல்லை நிலக்கடலை எண்ணெய் உபயோகம் பண்ணலாம். அப்ப அதுக்கு செட் ஆனதாகத்தான் இருக்கும் உங்க உடம்பு. அதே நேரத்தில் இந்த கடுகெண்ணெய்க்கு உங்க உடம்பு செட்டிங் கிடையாது. அங்க அந்த செட்டிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சின்ன சின்னதா ஏதாவது சாப்பிட்டு அப்படித்தான் நீங்க ஃபுல் ஃபிளெஜ்க்கு அதுக்கு போக முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா என்ன, பேதி ஆகும், ஒமிட்டிங் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதே மாதிரிதான் நீங்க உங்க உடம்பு தாங்கிறத விட ஜாஸ்தி வந்து உங்க உடம்புல ஏத்துனா உங்க உடம்பு தாங்காது, கெட்டுரும். நான் இதுக்கு முன்னாலே பல இதுலயும் நான் சொல்லியிருக்கேன். மகா பெரியவாளை பார்க்க ஒரு பையன் வரான். ரொம்ப வருஷமா உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவன் மகா பெரியவாள்கிட்ட வரான், நமஸ்காரம் பண்றார், தேங்காய் பழம் வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்றான். அவருக்கு அவனோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தெரியும். அவரும் பேசுறார். உடனே மகா பெரியவா எனக்கு வந்து மகாஷோடசி உபதேசம் பண்ணும் அப்படிங்கிறார். ஒரு நிமிஷம் இப்படி பார்க்கிறார். நான் இன்னைக்கு நாளெல்லாம் இன்னைக்கு நன்னா இருக்கு, நான் அதெல்லாம் டைம் எல்லாம் குறிச்சுன்னு வந்திருக்கேன், எல்லாம் சொல்றேன். சரி, நீ களைச்சு போய் வந்திருப்ப, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அவரும் வந்து சாப்பிட்றார், போய் சாப்பிட்டு வரார். மகா பெரியவா விசிராந்தியில் உட்கார்ந்துருக்கார். மறுபடியும் வந்து நமஸ்காரம் பண்றார். மகா பெரியவா கேட்டா, சரி சாப்பிட்டே அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டேன். என்ன கொடுத்தாலும்னா உடனே அந்த பையன் வந்து என்னெல்லாம் அன்னைக்கு பெறுவார்னா எல்லாம்
ஆமா, உனக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்குறேன். அவனுக்கு 33 வயசாச்சு அப்படிங்கிற. சரி, உனக்கு பிறந்த உடனே உங்க அம்மா உனக்கு என்ன கொடுத்த அப்படின்னா தாய்ப்பால் தான். ஏன் அப்ப நீ இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு உனக்கு ஏன் ஊட்டல அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி பெரியவா, அஜீர்ணம் ஆயிடுமே. அதே மாதிரிதான், எடுத்த உடனே அந்த மந்திரத்துக்கெல்லாம் போக முடியாது. அப்படி இருக்கிறத நான் குண்டலினி யோகா பண்ணினேன், அந்த யோகா பண்ணேன், இந்த யோகா பண்ணேன், அதை பண்ணிருக்கேன், இந்த பண்ணிருக்கேன் எல்லாம் சொல்லி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த கதையை வேற இங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு மந்திரத்தை எடுத்தா அடுத்த நிமிஷம் எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அது நடக்காத விஷயம். ஏன், ஒருத்தருக்கு பிரம்ம இத்தி தோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணின உடனே பிரம்ம இத்தி போயிடுமா? நம்ம பண்ணின பாவங்கள் முதல்ல அழியணும் இல்லையா? நம்ம பண்ணிருக்கிற பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், இந்த நாள் வரைக்கும் நம்ம பிறந்ததுல இருந்து பண்ணின பாவங்கள், இதெல்லாம் அழியாம அந்த பிரம்மத்தை நம்மளை விட்டு போகுமா? யோசிக்க வேண்டாம். மந்திரங்களும் அதே மாதிரிதான். மந்திரங்களுக்கு, எல்லா மந்திரத்துக்கும் பலம் உண்டு. ஆனா அதை சின்ன சின்ன டோஸ்ல தான் கொடுக்க முடியும். எடுத்த உடனே 1 லிட்டர் லெவல்ல எல்லாம் கொடுக்க முடியாது. இது தெரியாம ஒவ்வொருத்தர் இந்த பதிவை போட்டுன்னு இருக்கா. நான் அவளை குத்தங்குறை எல்லாம் சொல்லல, எங்கேயா படிச்சிருப்பா, சரி பொண்ணு எல்லாரும் பண்ணட்டுமே அப்படின்னு போட்டிருப்பா. அவளுக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகும். இது வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகணுங்கிறதுக்காக நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது உங்களுக்கு வேலை பண்ணாது. ஏன் வேலை பண்ணாது அப்படின்னு கேட்டா, முதல்ல உங்களுக்கு குரு கிடையாது. குருவுக்கு ஒரு பரம்பரை இருக்கணும். இப்படி இருந்தா தான் இந்த மந்திரங்கள் வேலை செய்யுமே ஒழிய, நீங்க என்னதான் தலகுப்புறன்னாலும் இந்த மந்திரங்கள் வேலை செய்யாது. குருமுகமா தான் இந்த மந்திரங்களை எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்தது, ஸ்ரீவித்யா மகாஷோடசி மாதிரி இருக்கிற மந்திரங்களுக்கு சாபங்கள் உண்டு. இது சொல்றவாளுக்கு யாருக்கு அதெல்லாம் தெரியாது, உள்நுணுக்கம் தெரியாது. சாபங்கள் உண்டு. அப்ப அந்த சாபங்களுக்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான மந்திரங்கள் வேற உண்டு. அது தெரியணும். அது எத்தனை உரு ஏத்தனம், எத்தனை உரு ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் இல்லாம, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம பஞ்சதசாட்சரி மந்திரமாட்டும் மகாஷோடசி மந்திரமாட்டும் யாரு ஜபம் பண்ணினாலும் அது பலம் கொடுக்காது. நீங்க எதிர்பார்க்கிற பலம் அது கொடுக்காது உங்களுக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாம இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கா, யூடியூப்ல போட்டு ஆளுகள் நம்மளை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருஸ்தானத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கா. அப்படி வர்றது கிடையாது. குருஸ்தானம்ங்கிறது மந்திர தேவதையோட அனுகிரகம் இல்லாம அந்த குருஸ்தானம் கிடைக்காது. இது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மேலேயும் சில பதிவுகள் வரும். இது சம்பந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, அதுல சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். என்னை கூப்பிட்டு பேசுறவா 2 மணிக்கு மேலதான் கூப்பிட்டு பேச முடியும், அதையும் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்றேன். நாராயண 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 நாராயண.